மார்னிங் அசன் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா சீப்பு வேணும்னு சொல்லிட்டு கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். என்னதான் பண்ண போறான்னு பார்த்தா சீப்பு எடுத்துட்டு போயிட்டு அவங்க டேடிக்கு வந்து தலைவாரி விட்டுட்டு இருந்தான். பாவம் என் ஹஸ்பண்டு வேற என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. அவனை உட்காந்து அவன் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து டிஃபன் செய்யறதுக்காக கிச்சன் வந்தாச்சு. இன்னைக்கு டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலும் சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். பாத்திரம் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணுறதுக்கு இருந்துச்சு, அது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. மார்னிங் டிஃபன் வேலை எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி 99% வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பிரியாணி தான். பிரியாணி வந்து கொஞ்சம் ஈஸி, ஒன் பார்ட் ரெசிபின்ற மாதிரி நான் கடகடன்னு செஞ்சுருவேன் அதை. அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 99% பிரியாணி தான். பிரியாணிக்கு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65. இதில் வந்து என்னென்ன ரொம்ப சிம்பிள் மசாலா தான் நான் போடுறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆச்சியில் சிக்கன் 65 மசாலா வந்து 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் சோள மாவு, 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு. தண்ணி வந்து ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி தான். நல்லா மசாலா போட்டு எல்லாத்தையும் பெரட்டிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour to 1 hour நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ள என் பையன் வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவனுக்கு வந்து கொஞ்சம் மாதுளம்பழம் போட்டு கொடுத்துட்டேன். இப்போலாம் வந்து எது சாப்பிட்டாலும் ஸ்பூனில் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஸ்பூன் சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தான். பாருங்கள், பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல் லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, அவிச்ச முட்டை, தயிர் ரைத்தா, அதுக்கப்புறம் சிக்கன் 65. என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரம் அவ்வளோவா சாப்பிட மாட்டான். அதனால எப்பவுமே அவனுக்கு வந்து காரம் இல்லாமல் நான் செஞ்சு கொடுத்துருவேன். பிரியாணி எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான், காரம் எதுவுமே ஆட் பண்ணாமல் தனியாக அவனுக்கு வந்து செஞ்சாச்சு. குழந்தைக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு அவனை தூங்க வச்சாச்சு. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.